ஹாய் டிசைனர்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி லேண்டிங் பேஜ் அண்ட் சைன்இன் பேஜ் டிசைன் பண்ணுமா? இந்த வீடியோவில் ஃபிக்மா யூஸ் பண்ணி எப்படி இந்த டிசைன் ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவையான இமேஜ் ரிசோர்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டிசைனுக்கு இந்த 2 இமேஜஸ் தேவைப்படுது. ஸோ நம்ம வந்து ஃப்ரீ பிக்கை யூஸ் பண்ணி இந்த இமேஜஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி எஸ்விஜி ஃபார்மேட்டில் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எஸ்விஜி ஃபார்மேட் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டோட கலரும் அண்ட் பொசிஷன்ஸை நம்ம மாற்றிக்க முடியும். இப்போ ஃபிக்மா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபிக்மா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரேமில் வந்து டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க இமேஜஸை வந்து உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நான் இதை வந்து பேக்ரவுண்ட் இமேஜாகவும் இந்த பிக்சரை வந்து இந்த லேடி இமேஜை வந்து நான் உள்ளே சைக்கிளிங் பண்ணுற மாதிரி வைக்க போகிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட் இமேஜை வந்து உள்ள ஃப்ரேம்குள்ளே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கேலை யூஸ் பண்ணி உங்கள் ஃபுல் ஃப்ரேமுக்கு கொண்டு வந்துக்கோங்க. இந்த இமேஜை கொண்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பொசிஷனில் உங்களுக்கு இமேஜ் வேணுமோ அந்த சைஸில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எனக்கு இந்த வேர்டிங் சொன்னால் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே கொஞ்சம் ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது. இதை ஃபில் பண்ணுறதுக்கு இங்கே இருக்க ட்ரீயையும் கீழே இருக்க கிராஸையும் டூப்ளிகேட் பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இங்கே க்ளவுட்ஸ் வந்து எல்லாமே ட்ரீக்கு முன்னாடி இருக்குது. இதை வந்து நம்ம பின்னாடி சைடு கொண்டு போகணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ரைட் சைடு கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இங்கே வந்து சென்ட் டு பேக் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா க்ளவுடையும் அதே மாதிரி சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த க்ளவுடை வந்து நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னா, எனக்கு இந்த லேடி சைக்கிள் ஓட்டுறதுக்கு வேண்டாம். ஸோ அதை டெலிட் பண்ணிட்டு நம்ம இன்னொரு இமேஜ் டவுன் பண்ணி வச்சுருக்கோம். அதில் இருக்க இமேஜை வந்து உள்ளே கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்துட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி இதை பெருசு பண்ணிக்கணும். நம்ம டிசைனுக்கு தேவையான எல்லா இமேஜஸையும் ஃப்ரேம்குள்ளே கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மேலே வந்து ஹெட்டர் டிசைன் பண்ணிக்கலாம். நான் ஹெட்டர் டிசைன் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நான் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம ஃப்ரேம்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஹெட்டரை வந்து மேலே ப்ளேஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இமேஜோட கலரும் பின்னாடி இருக்க ட்ரீயோட கலரும் சிமிலராக இருக்க மாதிரி இருக்குது, லைட் சிமிலராக இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம தேவையான கலரை மாற்றிக்கலாம். நீங்கள் வந்து எஸ்விஜியை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டோட கலர் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஷர்ட்டோட கலர் வந்து மாற்ற போகிறேன். அதே மாதிரி மேலே இருக்க ரிப்பனுக்கும் நம்ம வந்து கலர் மாற்றிக்கலாம். ஓகே, மோஸ்ட் எல்லாத்துக்கும் கலர் மாற்றிட்டோம். இப்போ வந்து உங்களுக்கு பின்னாடி இருக்க ட்ரீ கலரும் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் கலரும் மாறி இருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கீழே இருக்க வீலை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணணும் இந்த அனிமேஷனுக்கு. ஸோ இந்த வீலை வந்து செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து குரூப் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஏற்கனவே குரூப்பில் தான் இருக்குது. ஸோ ஓகே, இது ஒன்றையும் இதையும் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இதுக்கு அனிமேஷன் ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம காம்பவுண்ட் ரெடி பண்ணணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேமை வந்து டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃப்ரேமை தனியாக கொண்டு வந்துட்டு நீங்கள் காம்பவுண்ட் ஆட் பண்ணணும். ஸோ உங்கள் ஃப்ரேமை கிளிக் பண்ணிங்கன்னா டாப்பில் வந்து காம்பவுண்ட் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் இருக்கும். இங்கே கிரியேட் காம்பவுண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உங்கள் காம்பவுண்டுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வயலட் கலர் ஃப்ரேம் ஆகிருக்கும். இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த லேடி இமேஜ் வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு வேரியண்ட் ஆட் பண்ணோம். அதே மாதிரி ஃப்ரேமை கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து உங்களுக்கு மேலே ஒரு ப்ளஸ் டாட் இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் வேரியண்ட் ஆயிரும். நம்மளுக்கு செகண்ட் வேரியண்ட் வந்துடும். இப்போ என்ன பண்ணலான்னா, அந்த லேடி இமேஜை வந்து மறுபடியும் கொஞ்சம் ஃப்ரேமுக்குள்ளே கொண்டு வர மாதிரி வச்சுக்கோங்க. உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த சைக்கிள் வீலில் -90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேக் வீலையும் -90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுங்க. இப்போ நம்ம வெறும் சைக்கிள் மூவ் ஆகிற மாதிரி தான் தெரியும். பின்னாடி இருக்க க்ளவுட் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் அனிமேஷன் நல்லா இருக்கும். க்ளவுட்ஸை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். கீழே இருக்க கொஞ்சம் செடியை வந்து கொஞ்சம் ஆடுற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா, இன்னொரு வேரியண்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து தேர்ட் வேரியண்ட் எடுத்ததுக்கப்புறம் அதே மாதிரி இந்த லேடி இமேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்துக்கோங்க. ஃப்ரேம்குள்ளே மூவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே அவரோட வீலோட டிகிரியை வந்து ஒரு 180 டிகிரியாக மாற்றிக்கோங்க. அதே மாதிரி பேக் வீலையும் 180 டிகிரியாக மாற்றிக்கோங்க. அதே மாதிரி பேக்கில் இருக்க க்ளவுட்ஸ் கீழே இருக்க செடியும் உங்களுக்கு தேவையான பொசிஷனுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ அதே மாதிரி இன்னொரு வேரியண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இது ஃபைனலாக வந்து இந்த லேடி இமேஜ் வந்து வெளியே போகிற மாதிரி, இந்த லேடி வந்து வெளியே போகிற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீலோடதை வந்து 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் வீலையும் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பின்னாடி இருக்க க்ளவுட்ஸையும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க.
ஓகே. இப்போ புரோடோடைப் போட்டுக்கலாம். புரோடோடைப்ல வந்து புரோடோடைப் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வேரியண்ட்டையும் செகண்ட் வேரியண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆஃப்டர் டிலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் டிலேல வந்து 1 மில்லி செகண்ட்ல வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஸ்மார்ட் அனிமேட்ல வச்சுட்டு லீனியர்ல மாத்திட்டு ஒரு 5000 மாத்திக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி செகண்ட் டு தேர்ட் வேரியண்ட்ல ஆஃப்டர் டிலே 1 மில்லி செகண்ட் ஸ்மார்ட் அனிமேட் லீனியர் அதே மாதிரி எல்லாத்துக்கும் அதே மாதிரி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் வேரியண்ட்டையும் ஃபர்ஸ்ட் வேரியண்ட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டு ஆஃப்டர் டிலே 1 மில்லி செகண்ட் இங்கே வந்து இன்ஸ்டன்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ இந்த காம்பவுண்டை காப்பி பண்ணிட்டு நம்ம மெயின் ஃப்ரேம்க்குள்ள அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணிட்டு அதை வந்து ஃப்ரேமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ப்ரோட்டோடைப் செக் பண்ணி பாருங்க. இப்போ ப்ரோட்டோடைப்பில் இந்த லேடி வந்து சைக்கிளை மூவ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு அனிமேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா அந்த சைன்இன் பட்டனை கிளிக் பண்ணும்போது சைன்இன் பேஜ் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு அனிமேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ண போறோம்னா மறுபடியும் இந்த ஃப்ரேமை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃப்ரேமுக்கு மேலே ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுங்க. ஃப்ரேம் சைஸுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டு அதுக்கு வந்து ஒரு பிளாக் கலர் ஆட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஒப்பாசிட்டி வந்து ஒரு 20 வச்சுக்கோங்க. 20 வந்து ரொம்ப டார்க்காக இருக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு 10 வச்சுக்கலாம். இந்த ஃப்ரேம் வந்து லேண்டிங் பேஜ். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் சைன்இன் கிளிக் பண்ணும்போது இந்த பேஜ் வந்து கொஞ்சம் பிளாக் ஆன மாதிரி ஒரு ஷேட் கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா நான் ஏற்கனவே ஒரு சைன்இன் பேஜ் சைன்இன் பாப்அப் வந்து நான் டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து நம்ம ஃப்ரேம்க்கு கொண்டு வந்துக்கலாம். இதை வந்து சென்டராக பொசிஷன் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு கிளாஸ் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். அது எப்படி பண்ணலான்னா இந்த பாப்அப் மெசேஜுக்கு வந்து நான் வந்து ஒயிட் கலரில் வந்து ஒப்பாசிட்டி வந்து 20 வச்சுருக்கேன். அதே மாதிரி எஃபெக்டில் போய் பேக்ரவுண்ட் பிளரில் ஒரு 75 பிளர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பிளர் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா சைன்இன் பட்டன் கிளிக் பண்ணிட்டு அதுக்கு வந்து ப்ரோட்டோடைப் ஆட் பண்ணிக்கலாம். சைன்இன் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து செகண்ட் பேஜ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆன் கிளிக்லேயே இருக்கட்டும், இன்ஸ்டன்ட்லேயே இருக்கட்டும். இப்போ உங்கள் ப்ரோட்டோடைப் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எல்லாத்தையும் ப்ரோட்டோடைப் பண்ணிட்டோம். இப்போ சைக்கிள் மூவ் ஆகும். இப்போ நீங்கள் சைன்இன் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த சைக்கிள் வந்து பின்னாடி பாப்அப் மெசேஜுக்கு பின்னாடி மூவ் ஆகும். இந்த பாப்அப் பிளர் பண்ணங்காட்டி பின்னாடி மூவ் ஆகும்போது பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நம்மளுக்கு தேவையான டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க டிசைன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.